அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆஷாட நவராத்திரி 2026 உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நவராத்திரி நாட்கள்ல தினம்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கைப்பிடி இந்த பொருளை நீங்க எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. அவ்வளோதான். கண்டிப்பா இந்த 9 நாட்கள்ல உங்க தீராத பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த நவராத்திரி நாட்களில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் இந்த நவராத்திரி நாட்களில் வீட்டில் வழிபட்டாலும் சரி, நான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரேங்க, அம்பாளுடைய அலங்காரத்தை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறையும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதற்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஒரு துணி எடுத்து வச்சுக்கலாம். காகித பை மட்டும் வேண்டாம். அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் கவரோ பிளாஸ்டிக் டப்பாவோ வேண்டாம். பூஜை அறையில் எடுத்து வச்சுருங்க. அந்த பாத்திரத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நேராக சமையக்கட்டுக்கு போய் அரிசி பாத்திரத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி, நானே 5 கிலோ தாங்க வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் அன்னை வாராகியை வேண்டிட்டு அந்த அரிசியை வச்சுருங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி எதனாலும் பயன்படுத்திக்கலாம். தினம்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 9 நாட்களும் அரிசியை எடுத்து வச்சு அன்னை வாராகியை வழிபட்டுட்டு ஆஷாட நவராத்திரி முடிந்தவுடன் அந்த அரிசியை நீங்கள் தானம் பண்ணிங்க அப்படின்னா கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும். செல்வந்தராகும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா? இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.